ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்திற்குப் போகிறான் என்பதை விட அவன் எத்தனை பேரை உயரத்திற்கு தூக்கிச் செல்கிறான் என்பதே உண்மையான வெற்றி. இந்தியா அப்படி ஒரு மனிதனை ஒரு காலத்தில் பெற்றது. அவர் அதிகாரம் தேடியவர் அல்ல, புகழ் விரும்பியவர் அல்ல, பணம் சேர்த்தவர் அல்ல. அவர் கனவுகளை விதைத்தவர். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கை சாதாரணமாகவே முடியக்கூடாது என்று தீர்மானித்தான். வசதிகளில்லை, வாய்ப்புகளில்லை, ஆனால் நம்பிக்கை இருந்தது. அவர் நம்பினார், நான் முடியும் என்று. பல தடைகள் வந்தன, பலர் சிரித்தார்கள், பலர் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் அவர் ஒருபோதும் தன் கனவை சந்தேகப்படவில்லை. தோல்வி வந்தது, மீண்டும் வந்தது, மீண்டும் மீண்டும் வந்தது. ஆனால் ஒவ்வொரு தோல்வியும் அவரை வலிமையானவராக்கியது. ஏனெனில் அவர் புரிந்து கொண்டார், தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். பலர் தோல்வியில் நிறுத்திவிடுவார்கள், ஆனால் சிலர் மட்டும் தோல்வியை ஏணியாக பயன்படுத்துவார்கள். அவருக்கு அரசியல் மேடை விட மாணவர்களின் கண்கள் பிடித்தது. ஏனெனில் அந்த கண்களில்தான் இந்த நாட்டின் எதிர்காலம் இருந்தது. அவர் இளைஞர்களிடம் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே சொன்னார், கனவு காணுங்கள். ஆனால் அது சாதாரண கனவு அல்ல, தூங்கும்போது வரும் கனவு அல்ல, உங்களை தூங்க விடாத கனவு. சிறிய கனவு காணாதீர்கள், அவை உங்களை எழுப்பாது. பெரிய கனவு காணுங்கள், அவை உங்களை ஒவ்வொரு நாளும் ஓட வைக்கும். நீங்கள் யாரையும் போல ஆக வேண்டாம், ஏனெனில் உலகத்திற்கு உங்களின் பிரதி தேவையில்லை. உலகத்திற்கு உங்களின் சிறந்த வடிவம் தேவை. பணம் வாழ்க்கையை அழகாக்கலாம், ஆனால் பண்புதான் மனிதனை உயர்த்தும். பதவி மரியாதை கொடுக்கலாம், ஆனால் எளிமைதான் மக்களின் இதயத்தை வெல்லும். இந்தியா பெரிய நாடு ஆக வேண்டுமென்றால் பெரிய கட்டிடங்கள் போதாது, பெரிய மனிதர்கள் வேண்டும். நீங்கள் இன்று எடுத்த ஒரு சிறிய முடிவு நாளை இந்த நாட்டின் பாதையை மாற்றலாம். அதனால் உங்களை சிறியவர் என்று நினைக்காதீர்கள். உங்கள் கனவு உங்களிடம் சிரிக்க ஆரம்பித்தால் ஒரு நாள் உலகம் உங்களிடம் சிரிக்கும். இது ஒரு மனிதனின் கதையல்ல, இது ஒரு தலைமுறைக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. கனவு காணுங்கள், அதை நனவாக்குங்கள். இந்தியா உங்களை நம்புகிறது.